அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மா சோமோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். இன்றைய நாள் உக்ரைனுக்கான நாளாக அமைந்து விட்டது. ரஷ்யானுடைய வைல்டு ஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் வைல்டு ஃபயர்ஸில் வைல்டு பெரிஸ். இந்த வைல்டு பெரிஸ் அப்படின்னா அந்த ஆன்லைன் விற்பனை செய்கின்ற இந்த குடோன்கள்லாம் இருக்குது இல்லையா, அதன் மீது இன்றைக்கி 2 தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. இரண்டுமே மறுபடியும் பற்றி எரிகிறது. சொல்லி வச்ச மாதிரி தொடர்ந்து ரஷ்யானுடைய இந்த ஆன்லைன் குடோன்களை தொடர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து சுற்றி இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன, தகவல்கள் என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு சூப்பரான அப்டேட்டாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம. ஸோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். சைடில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவு, இந்த வீடியோ பதிவு ஒரு பற்றி எரிகிறதா புகை மூட்டம் மாதிரி ஒரு 2 நாளைக்கு முன்பு நடந்த பதிவுலாம் இல்லை. இது ஃப்ரெஷ்ஷாக நடந்த பதிவு. கிராஸ்னோடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிராஸ்னோடர்ன்ற பகுதியில் வைல்டு பெரிஸ்னுடைய வேர் ஹவுஸை அடிச்சிட்டாங்க. மொத்தம் ஒரு 2 வேர் ஹவுசஸ் இருக்குது. இந்த 2 வேர் ஹவுசஸ் அடிச்சிட்ருக்காங்க. ஸோ ஏற்கனவே ரஷ்யா சொல்லியிருக்காங்க, நாங்கள் உங்களுடைய வேர் ஹவுசஸ் அடுத்தது குறி வைக்கிறோம். ஓரளவுக்கு உங்களுடைய எண்ணெய் கிடங்குகள்லாம் ஓரளவுக்கு சம்பவம் பண்ணி விட்டுட்டோம். அடுத்த சம்பவம் நேராக நீங்கள் ஆன்லைன் நிறையா சேல்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க, உங்கள் மக்கள் கொஞ்சம் குழுன்னு சந்தோஷமாகறாங்க, அதை முடிச்சு விட்டால் தான் நீங்கள் அடுத்த வழிக்கு வருவீங்க அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஒரு சாம்பிளுக்கு ஒரு 18ஆம் தேதி ஒரு தாக்கலை தொடங்குறாங்க. அப்புறம் 20ஆம் தேதி ஒன்று அடிக்கிறாங்க. அப்புறம் ஒரு நாள் கேப் விட்டு மறுபடியும் 22ஆம் தேதி 2 அந்த ஆன்லைன் கிடங்குகள் இருக்கு இல்லையா, அதாவது இப்போ அமேசான் மாதிரி வேர் ஹவுசஸ் இருக்குது இல்லையா, அந்த வேர் ஹவுசஸ் அடிக்கிறாங்க. ஒவ்வொரு அடியும் அடித்தாங்கன்னா இடி மாதிரி இருக்குது. சும்மா பற்றி எரிஞ்சதுன்னா ஒவ்வொரு ஏரியாவும் 1,00,000 ஸ்கொயர் கிலோமீட்டர், அவ்வளோ பெரிய ஒரு வேர் ஹவுசஸ். ரஷ்யாவோட பேட் டைம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த வரைபடத்தை பாருங்களேன். இந்த வரைபடத்தில் இந்த வேர் ஹவுசஸ் பெரும்பாலும் இந்த பெலாரஸ் பக்கத்துலேயும் உக்ரைனை ஒட்டின்னு தான் அதிகமாக இருக்குது. மீதியெல்லாம் கூட கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்குது. இருந்தாலுமே இவங்க எல்லாமே ஈஸியாக ரீச் பண்ணக்கூடிய பகுதியில் தான் இருக்குது இவங்க வேர் ஹவுசஸ் ஃபுல்லாகவே வந்து. ஏன் இவங்க இந்த இடத்துல வச்சுருக்காங்க வேர் ஹவுசஸ் அப்படின்னா, இவங்க ரஷ்யா மட்டுமே குறி வைக்கல. இதற்கு முன்பு ஐரோப்பா நாடுகளுக்குமே ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதாவது ஆன்லைன் புக்கிங்க்கு. அதனால் இவங்க பெரும்பாலும் அது உக்ரைன் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் வச்சதுனால நிறைய ரஷ்யாவுக்கு நெகட்டிவாக போயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஜூலை 18ஆம் தேதி இந்த கார்னரில் பாருங்கள், ஜூலை 18ஆம் தேதி தாக்கல் நடத்தினதில் 24 பேர் இன்ஜூர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு இடத்துல 7 பேர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க. 25 பேர் இன்ஜூர்டு 2 இடம். அடுத்தது வந்து ஜூலை 20ஆம் தேதி யாருக்கும் எந்த டேமேஜ் இல்லை, கொஞ்சம் தப்பிச்சிடுச்சு. ஜூலை 22ஆம் தேதி மேஜர் ஃபயர், 5 பேர் இன்ஜூர்டு. இன்னொரு இடத்துல மேஜர் ஃபயரு அந்த கிராஸ்னோடர் அப்படின்ற ஒரு பகுதியிலையும் வந்து, இன்னொன்று வந்து அஸ்ட்ரான்கான் அப்படின்ற ஒரு பகுதியில். இந்த 2 வேர் ஹவுசஸும் பெரிய அளவுக்கு அடிச்சிருக்காங்க. 3 பேர் இன்ஜூர்டு. மேபி யாராவது இருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதனால் இனி வேர் ஹவுசஸை ரஷ்யா எப்படி காப்பாற்ற போகிறது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போ உக்ரைனுடைய லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் எல்லாமே சர்வசாதாரணமாக ரீச் ஆகுது. ப்ரொடக்ஷன் யூனிட் வர அதிகம் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாடும் குறைஞ்சது ஒரு 50,000 ட்ரோன்லாம் வந்து சாதாரணமாக கொடுக்குறாங்க. இப்போ ஜெர்மனி ஒரு 50,000 ட்ரோன் கொடுக்குறாங்க, யூகே கொடுக்குறாங்க, ஃப்ரான்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதனால் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து 100-200 தாக்கல் நடத்தியிருந்த உக்ரைன் இப்போலாம் அடித்தாவே மினிமம் ஒரு 4,000 தான். அது கீழெல்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் அடித்தாவே 1000 ட்ரோன் போகுது அந்த பக்கம். இது எல்லாமே இனி ரஷ்யா எப்படி தடுக்க போகிறாங்கன்னு தெரியல. நேற்று ரஷ்யாவுக்கான நாளாக அமைந்தது, பட் இன்று உக்ரைனுக்கான நாளாக அமைந்து விட்டது. ஜெலன்ஸ்கி அடுத்த மேஜர் ஜெனரலாக ட்ரப்பாத்தி அப்படின்றவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார். மைக்கோல் ட்ரிப்பாத்தி. இவர் 2014 இந்த கீழே கிரிமியா அந்த யுத்தம் வரும்போது என்னாச்சுன்னா, மக்கள் மீது அப்படியே வண்டியை விட்டு இவர் மீது வந்து வார் கிரிமினல் வழக்கு கூட இருக்கான். அந்த அளவுக்கு ஒரு வார் கிரிமினலை கொண்டு வந்து இப்போ பெரிய தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஏன்னா இந்த மாதிரி ஈவு இறக்கமில்லாத தலைவர் தான் இப்போதைக்கு முன்னேற முடியும். இதுக்கு முன்னால் சிரக்ஸிலாம் கொஞ்சம் அப்படியே சிரமம் பார்த்துட்டு இருந்தாராம். ஆனால் இவர் அப்படிலாம் கிடையாது. அடித்தா இடி, பிடிச்சா புலின்ற மாதிரி தான் இருப்பாராம். அதனால் இவர் வந்து நான் நியமித்திருக்கிறேன், பல நெடிய விவாதங்களுக்கு அப்புறம் நியமித்திருக்கிறேன்றார். ஃபெட்ரோ அவர்களும் சரி, சிரக்ஸி அவர்களும் சரி, 2 பேர்த்தையும் தூக்கிட்டாங்க. ஃபெட்ரோ அவர்கள் தனி கட்சி தொடங்குறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. பட் அது எந்த அளவுக்கு சாத்தியம் இல்லை. ஆளை காலி பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அங்கே இராணுவ சட்டம் இருக்கிறனால ரொம்ப ஈஸியாக காலி பண்ணிவிடுவாங்க. ஜனநாயக நாட்டிலே ஒரு மனிதன் தனி கட்சி தொடங்கி அவ்வளோ சீக்கிரம் வர முடியாது. பெரிய சட்ட சிக்கல்கள் இருக்கும். உக்ரைன் போன்ற சர்வதிகாரம் பிடித்த நாட்டில் அவ்வளோ சீக்கிரம் ஒரு கட்சியெல்லாம் தொடங்கிட முடியாது. பெரிய ரிஸ்க்காக தான் இருக்கும்.
இருந்தாலும் பார்க்கலாம், அதை தாண்டி அவர் எப்படி வரப்போகிறாருன்னு தெரியல. நேற்று அமெரிக்காவுடைய செனட்டரில் வந்து சீஃப் டான் கேனி அவர்கள் வந்து நிறைய கேள்வி ஈரான் யுத்தத்தை பற்றிலாம் கேட்கும்போது உக்ரைனுடைய யுத்தத்தையும் கேட்குறாங்க. உக்ரைன் எப்படி போகுது, நம்ம எந்த எந்த ஆதரவு கொடுக்க போகிறோம், நமக்கான பலன்கள் இருக்கா, நம்ம கரெக்டாக தான் அதை நோக்கி தான் போகிறோமா அப்படின்ற மாதிரிலாம் பெரிய அளவுக்கு பேசும்போது தான் பயங்கர பலன் இருக்குது. நம்ம F-16 கொடுத்தோம் இல்லையா, F-16 வந்து நம்ம டைரெக்டாக கொடுக்கலனாலுமே நம்ம நட்பு நாடுகள் உக்ரைனுக்கு கொடுத்ததில் நேரடியாக அவங்களுடைய ஏர்க்ராஃப்டை வந்து ஷூட் டவுன் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஒரு பெரிய மாற்றமாக பார்க்குறாங்க. ரஷ்யானுடைய போர் விமானங்களை யாருமே நெருங்க முடியாத சூழ்நிலையில் நம்ம F-16 வந்து சுட்டு வீழ்த்ததுன்றார். அதாவது செகண்ட் ஹேண்டாக சும்மா ஒதுக்கி வைத்த போர் விமானம் கொடுத்ததில் கூட சுட்டு அடிக்கிறாங்கன்னா, ரஷ்யாவுடைய போர் விமானம் டம்மி பீஸாக இருக்குது, நம்மளது ஒரிஜினல் பீஸாக இருக்குது. அதனால் நம்ம பெரிய அளவுக்கு மாற்றம் இருக்குன்றார். ஆக நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் இதன் மூலயமானா, இது ஒரு பெரிய மார்க்கெட்டு. அவங்க செனட்டர்கிட்ட கூட இந்த F-16 வேணான்னு ஒதுக்குற நாடு கூட இங்கே பாருப்பா தேர்ட் ஹேண்டாக இருக்குது. இப்போ நம்ம 2 வீலர் வாங்குகிறோம், ஃபஸ்ட் ஹேண்டு, செகண்ட் ஹேண்டு, தேர்ட் ஹேண்டாக வாங்குகிறோம் இல்லையா, 3வது ஓனர் கை மாறும் இல்லையா, அந்த மாதிரி 3வது ஓனர் கை மாறின உக்ரைனே ரஷ்யாவுடைய போர் விமானத்தை சுட்டு வீழ்த்துறாங்கன்னா நம்மளுக்கு டிமாண்ட் இருக்குது, இதுதான் நம்ம மார்க்கெட்டினுடைய பவர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வராங்களான்னு பார்க்கலாம். எங்கள் மணிலாவில் ஏசியன் சம்மிட், பிலிப்பைன்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே ஏசியன் சம்மிட் ஒன்று நடக்குது. அந்த சம்மிட்டில் ரஷ்யாவுடைய லாவ்ரோவ் அவர்களும் அமெரிக்கானுடைய மார்க்கோ ரூபியோ அவர்களும் சந்திப்பு நடத்துகிறாங்க. இந்த சந்திப்பு என்ன அளவுக்கு போகிறாங்க, ஈரான் யுத்தத்தை பற்றியும் மிடில் ஈஸ்ட் நடக்கிற யுத்தத்தை பற்றியும் அவங்கள பற்றியும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. பட் அதே சமயத்தில் அலாஸ்கா சம்மிட் நடந்தது. புடின் அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் ஆரம்பத்தில் சந்தித்தாங்க. அப்போது ஒரு டிராஃப்ட் மாதிரி கொண்டு வந்தாங்க, இந்த போர் நிறுத்தம் கொண்டு வருவதற்கு. பட் இப்போ அந்த டிராஃப்ட்லாம் கிழிச்சு போட்டாங்க. யார், ரஷ்யாவும் கிழிச்சு போட்டாங்க. அது அமெரிக்காவும் பெருசாக கான்செப்ட் அவங்க இந்த பக்கம் திரும்பலை. அதனால் இப்போ ஒரே ஒரு வழி, இருக்கிற டானக்ஸையும் பிடிக்க வேண்டியதுதான், மீதி நம்ம பேசிக்கலான்றாங்க. ஆனால் ரஷ்யா பிடித்த பகுதிகளை விட்டு கொடுக்காம இந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸ்ஃபுல்லாக அமையாதுன்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க. ஏன்னா உக்ரைன் இப்போ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக முன்ன மாதிரிலாம் இல்லை, அவங்க சரியான ஸ்ட்ராங் பீஸாக மாறிட்டாங்க. அதனால் இது கொஞ்சம் விட்டு பார்க்கலாம், ரஷ்யாவே வழிக்கு வருவாங்கன்னு நினைக்கிறாங்க. பட் ரஷ்யா டானக்ஸை பிடிக்கல, ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கி கூட இந்த கெர்சன் ரீஜியனில் ஒரு கேஸ் பம்பிங் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது, அதை அடிச்சிட்டாங்க ரஷ்யா. அதனால் பெரும்பாலும் மக்கள் வந்து நீங்கள் கியூவில் இதுக்கப்புறம் எந்த கேஸ் ஸ்டேஷன் கிட்டே நிற்காதீங்க, ஏன்னா தீவிரவாத தாக்கல் நடத்தக்கூடும்ன்றாங்க. இவங்க நடத்துகிற பூ தாக்குதலுக்கு பதிலுக்கு ஏன்னா பூ தாக்குதலாக நடத்துவாங்கன்ற மாதிரி அங்கே கூட கேஸ் ஸ்டேஷன் மீது இதுக்கப்புறம் எந்த மக்களும் கியூவில் நிற்கக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஐரோப்பா நாடுகளில் முதல் நாடாக ஃப்ரான்ஸ் வந்து இனி 15 வயது உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ எக்ஸலமோ எதுவுமே அவங்களுக்கு மொபைல் ஃபோனுடைய பயன்பாடில் அவங்கள அக்கௌண்ட்டே இருக்கக்கூடாத மாதிரி சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. கடந்த நாட்களாகவே ஐரோப்பா வந்து வெப்ப அலைகளில் தகித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி கூட பார்த்தீங்க அப்படின்னா இத்தாலி பக்கத்தில் சிசிலி, இன்னும் ஒரு சில நாடுகள்லாம் பார்த்தோன்னா வெப்ப அலை தகித்து கொண்டிருக்கு. இன்றைக்கி கூட ஃப்ரான்ஸில் பெரிய காட்டுத்தீ. ஆனால் நீங்கள் பக்கத்தில் வந்து பார்க்குற ஒரு மலை வந்து இத்தாலியில் ஒவ்வொரு ஆலாங்கட்டி மேலே ஒவ்வொரு இவ்வளோ சைஸ் இருக்குது, மண்டை மேலே ஒன்றா பலேன்னு பொழந்துருக்கும். அந்தளவுக்கு மிகப்பெரிய ஆலாங்கட்டி மலை. கார் கண்ணாடியெலாம் வந்து எந்த கண்ணாடியும் நிற்கல, அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு மலை. அவசரத்தில் பிறந்தவனேன்றாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மலைத்துளி அவசரத்தில் வந்துடுச்சு. இத்தாலியில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு எயில் ஸ்ட்ரோம், இது ஒன்றும் 12லேருந்து 15 சென்டிமீட்டர் டயாமீட்டராக விட்டு காட்டுன்னு காட்டியிருக்கு இத்தாலியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில். ஒரு பக்கம் ஐரோப்பாவை காட்டு தீயால் வதைத்து கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் இது மாதிரி ஹெயில் ஸ்ட்ரோம். அதே சமயத்தில் நேற்று ஆப்கானிஸ்தானு திடீர்னு ஒரு மட் ஸ்லைடு உள்ளே வந்து அடித்ததில் 20 பேர் இறந்து போனது உறுதி செஞ்சுட்டாங்க. 30 பேர் வந்து டோட்டலாக மிஸ்ஸிங், அவங்கள தேடிட்டு இருக்கோன்றாங்க. மிஸ்ஸிங் அப்படின்னாவே மட் ஸ்லைடு, தண்ணினா கூட எங்கேயாவது அடிச்சுட்டு போய் தப்பிச்சிருப்பாங்க. மட் ஸ்லைடுனா ரொம்ப ரிஸ்க்கு தான். ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இரண்டுமே வந்து பெரிய ஃப்ளட்டு தான். காஷ்மீர்லேயும் பெரிய அளவுக்கான பாதிப்பு பார்க்க முடிகிறது. பாகிஸ்தான் மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம எல்லா அணையும் திறந்து விட்டுட்டோம், ஃபுல்லாக இப்போ பாகிஸ்தானுக்கு தான் தண்ணி போயிட்டுருக்கு. எந்த அளவுக்கு நம்ம தடுத்தோமோ அந்த அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக பாகிஸ்தானுக்கு போயிட்டுருக்குன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம நேற்று ஜெர்மனியில் ஒரு வயதான முதியவர், ஒரு 65 இயர் வயதான முதியவர்லாம் இல்லை, யங்ஸ்டர் தான். ரஜினி சார் அவருக்கு என்ன வயசு, 69 வயசு 70 வயசு, இன்னுமே அவர் ஹீரோவாக நடிக்கிறாரு, காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி நான் அவரை மட்டும் 65 வயசுன்னு நான் சொல்ல முடியும்? நான் எப்போவுமே ஏஜ்டு பர்சன்னு எங்கள் அப்பா கிட்ட பார்த்தா கூட, அப்பா நீ வயசாக நினைக்கிறீங்க, பாருங்கள் அமீர் கான்லாம் என்ன வயசு பாருங்கள், இப்போ தான் 3ஆவது கல்யாணம் பண்ணுறாரு,
அங்கே பாருங்கள், சல்மான் கானை பாருங்கள், ரஜினி சாரை பாருங்கள், கமலஹாசன் சாரை பாருங்கள், எல்லாம் எப்படி யங்ஸ்டராக இருக்கிறாங்க. ஏஜ் 70 வயசு 80 வயசு தாத்தா ஆனாலும் இனிமேல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிக்கிறாங்க. எப்படி அந்த மாதிரி நினச்சிட்டு இந்த 65 வயசு இந்த யங்ஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பேட்ச் ஒன்று, இஸ்ரேலினுடைய பேட்ச் ஒன்று சின்னதாக குத்திருக்கிறார். அதை பார்த்து அவங்க வந்து பேட்சாக குத்துற பேட்சுன்னு சொல்லிட்டு அடின்னு அடிச்சிருக்கிறாங்க ஜெர்மனியில். ஜெர்மனி வந்து இந்த மாதிரி ஆன்டிசெமிஸ்டம், ஏன்னா இது எல்லாத்துக்கும் உகந்த நாடு கிடையாது. இந்த குறிப்பிட்ட ஆளுங்க மட்டும் இருக்கும்லாம் கிடையாது. அதனால் இது வேறு இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பெரிய விவகாரமாக எடுத்திருக்கிறாங்க ஜெர்மனியில். ஜப்பானுடைய பிரதமர் சனா டக்காச்சி அவர்கள் வந்து தனது எக்ஸல பதிவில் சமீப காலமாகவே ஒரு பதவியேற்றிலிருந்து உறக்கமின்றி தவித்து கொண்டிருக்கிறாராம். தொடர்ந்து நெடு பணிகள் 12, 1 மணி 2 மணினாலும் தொடர்ந்து அலுவலக பணிகள் அது இதுன்னு சொல்லிட்டு உறக்கமின்றான் தவித்தவங்க ஒரு 4 நாள் தான் ஒரு 3 மணி நேரம் தூங்குறாங்களாம். எவ்வளோ நேரம்? 3 மணி நேரம் தூங்குறாங்களாம். நான் நினச்சேன், நம்மளால் தூக்கம் கட்ட முடியாதே, எப்படிப்பா இது அப்படின்னு நினச்சேன் நான். அது உண்மையாக நிஜமாகவே முடியுமான்னு தெரில. இருந்தாலும் சோசியல் மீடியாவில் அது ஒரு ஃபன் மெட்டீரியலாக போயிடுச்சு. அது எப்படி மேடம் தூங்காமே இருக்க முடியுமா? ஒரு 3 மணி நேரம் தூங்காதான் மனிதன் வாழ்ந்து விட முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. சனா டக்காச்சி அவர்கள் திடீர்னு இப்படி ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாங்க. அதே சமயத்தில் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஹீட் வேவ் இப்போ அங்கே தாக்கம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பெரிய அளவுக்கான ஹீட் வேவ் இருப்பதாகவும் ஜப்பான்லேருந்து வந்த தகவல்கள் நம்ம சொந்தக்காரங்களாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இது பதிவுக்குள்ளே போகிறது. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார், ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.